ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ பட்டி எடுத்து வச்சுருக்கோம். பட்டியோட ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு, இப்போ லைனிங் பீஸ் வந்து மேலே வச்சுருக்கேன், கீழே வந்து நல்ல பீஸ் வச்சுருக்கேன். இப்போ 1.5 இன்ச்சில் தையல் போடுறோம். போட்டுட்டு இந்த 2 பீஸை கீழே தள்ளிடணும். இந்த பக்கமாக நம்ம வலது பக்கமாக தள்ளிட்டு, இப்போ இடது பக்கமாக நல்ல பீஸ் இருக்கணும். இதில் படிமான தையல் போட்டு திருப்பிட்டு சுற்றியும் தையல் போட்டுங்க. இந்த சாதா ப்ளவுஸில் எப்படி பண்ணுறோமோ அதே தான் லைனிங் ப்ளவுஸ்லேயும். இப்போ வந்து எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரிம் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பிசுறுலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பட்டியை நம்ம அதே மாதிரி அதே மெத்தடில் தைச்சிக்கலாம். எப்போவுமே வந்து லைனிங் ப்ளவுஸ் வச்சு தைக்கும் போது இழுத்து இழுத்து தைக்கக்கூடாது. ஏன்னா அந்த துணி வந்து இழுக்கிற மாதிரியே தைச்சி அதே மாதிரி வந்துடும். அதனால் இழுக்காமல் அது போகிற போக்குலேயே நீங்கள் தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம பட்டியை முதல்ல முடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தது ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது இப்போ பட்டியை முடிச்சிருவோம். பட்டி தைக்கும் போது எப்போவுமே சரி கீழே வந்து நகண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சில் திரும்பவும் தையல் போட்டு முடித்து வச்சுக்குங்க. இல்லைன்னா வந்து உள்ளே இருக்கிற துணி வந்து அப்படியே சுருண்டுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நல்ல பக்கம் மேலே லைனிங் வச்சுருக்கேன். ஏன்னா இதை திருப்ப தான் போகிறோம். நம்ம திருப்ப போகிறதுனால நல்ல பக்கம் மேலே, இதுவும் ஃப்ரண்ட்டு ஒரே பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்குங்க. இப்போ நம்ம அப்படியே திருப்பலாம். 1/4 இன்ச்சில் அப்படியே தையல் போட்டுக்குங்க. இங்கே வந்து இழுக்கவே கூடாது, அப்படியே திருப்புங்க. ஒரு விரல் வச்சு திருப்புனீங்கன்னா போதும். அப்படியே திருப்பிகிட்டே வாங்க. இப்போ முடிஞ்ச பிறகு அந்த துணியை எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நாச் பண்ணிக்கோங்க. நாச் பண்ணிவிட்டு இப்போ வந்து கையை வச்சு நல்லா நீவி விட்டுட்டு திருப்புங்க. ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிறத அந்த துணி கேட்கும். இந்த மாதிரி நீவி விட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்கும். இப்போ அழகாக அப்படியே திருப்பி கொடுக்கும். இப்போ அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போடணும். இந்த ஓரத்துலேயே அப்படியே ஒரு தையல் போடுங்க. இது வந்து ஒரு சாஃப்டாக இருக்கிற துணி அப்படின்னும் போது நம்ம இழுத்தெல்லாம் தைச்சிடக்கூடாது. அப்போ சுருங்கி சுருங்கி காட்டும், அப்புறம் கஸ்டமருக்கு வந்து பிடிக்காது. இப்போது நம்ம சுற்றியும் தையல் போடணும். சுற்றியும் தையல் போடும்போது கூட இழுக்கக்கூடாது. நீவி விட்டு வேணா தைக்கலமாகண்டி இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு அப்படியே தைச்சிருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பிசுறுலாம் வந்து வெட்டிடுங்க. இப்போ இப்படி வெட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ளவுஸ் அடுத்த பீஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேலை செய்யும் போது வந்து இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். மெதுவாக செஞ்சாலும் பொறுமையாக செஞ்சாலும் நீங்கள் வந்து அதை பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா 1/2 மணி நேரத்தில் தைக்கிறது 1 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் பிரித்து தைக்காமல் தைக்கலாம். இப்போ அடுத்த பீஸும் அதே மாதிரியே எடுத்து நல்ல பக்கம் மேலே லைனிங் இருக்கணும். அப்போ தான் லைனிங் வந்து கெட்ட பக்கத்துக்கு உள்ளே போயிடும். இந்த மாதிரி நாச் பண்ணிங்கன்னா தான் திருப்பி கொடுக்கும், அழகாக இருக்கும் ப்ளவுஸு. இப்போ நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓரத்துலேயே தையல் போடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே வச்சு தைக்கலாம். இதை நம்ம திருப்புறதுனால தான் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம தைக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திருப்புற மெத்தட்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதை தைக்கும் போது இழுக்காமல் தைக்கணும். அது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா இழுக்கக்கூடாது. ப்ளவுஸை வந்து இழுக்காமல் தைக்கணும். அது போகிற மாதிரியே தைச்சிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். இந்த கார்னரில் கை வச்சுக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தைச்சிட்டு இதுலேயும் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. பிசுறெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டாட் பிடிக்கலாம். டாட் பிடிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது. எல்லாருக்கும் ஒரே அளவானு இல்லை. 30, 32, 33, 34 உள்ளவங்களாம் 1 இன்ச்சு பிடிச்சாவே போதும். 35க்கு மேலே இருக்கிறவங்களாம் 1.5 இன்ச்சு வச்சா நல்லாயிருக்கும். அது ஏன் அப்படின்னா அந்த கப் ஷேப்புக்கு பொறுத்து தான் அந்த டாட் பிடிக்கிறது. இப்போ நம்ம ஒரு 1.5 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ டாட் பிடிச்சிக்கலாம். 3 இன்ச்சு ஹைட் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் கோடு போட்டுக்குங்க. இந்த கோடெல்லாம் போடாமல் வந்து தைக்கலாம். அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீங்கள் அது மாதிரியே ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். இது ரெண்டுத்தையும் வந்து சேர்ந்தாப்பில் பிடிச்சிட்டு மேலே ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து வைங்க. இப்போ அப்படியே நீவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்டு மாறவே மாறாது, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். உங்களுக்கு பாயிண்ட்லாம் விலகி போகவே போகாது. கப் ஷேப் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது நீங்கள் வந்து தைச்சிட்டு அந்த பிசுரை கட் பண்ணிவிடுங்க. அது எக்ஸஸாக இருக்கும், அதனால தான். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிங்க. ஃப்ரண்ட் சைடில் ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு இந்த இடத்துல ப்ளவுஸ் வந்து எது வரைக்கும் தைச்சிருக்காங்கன்னு கை வச்சு பார்த்துட்டு அங்கேருந்து தான் அளவு எடுக்கணும். தைச்சி ஃபினிஷ் ஆன பக்கத்தில் எடுக்கக்கூடாது. உள்ளே இருக்கிற பக்கத்துலேருந்து நீங்கள் அளவு எடுக்கணும். எது வரைக்கும் உள்ள துணி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த அளவில் நீங்கள் தையுங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சில் அப்படியே வச்சு தைச்சிருங்க. 2 தையல் போடுங்க. இப்போ தான் ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிங்க. இந்த 2 டாட்டும் பிடிச்சிங்க அப்படின்னா 3வது டாட்டு தானாகவே வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் கஷ்டமே இருக்காது. இப்போ இந்த டாட்லேயுமே இது ரெண்டுத்தையும் நல்லா நீவி விடுங்க. நீவி விட்டுட்டு இப்போ இதில் இருக்கிற அளவை எடுங்க. இப்போ அளவை எடுத்து அதில் மார்க் பண்ணி இப்போ டாட் பிடிச்சிக்கோங்க. ஒரு பக்கம் வந்து தைக்கும் போது அளவு எடுத்து தைங்க. இன்னொரு பக்கம் தைக்கும் போது அளவு ப்ளவுஸில் இருக்கிறத வைக்கக்கூடாது. இந்த ப்ளவுஸ் இப்போ நம்ம தைக்கிறோம் இல்லைங்களா, இதை வச்சு தான் அந்த இன்னொரு பீஸை வந்து தைக்கும் போது அளந்து தைக்கணும். அப்போ தான் ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ கப் ஷேப்பு கரெக்டாக வந்துருச்சு. அடுத்தது எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததுக்கும் 1.5 இன்ச்சு வச்சு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த 1.5 இன்ச்சு மேலே வந்து 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு கரெக்டாக 3 இன்ச்சு யாராக இருந்தாலும் வைக்கலாம். இதனால் வந்து உங்களுக்கு பெரிய வந்து மாற்றம்லாம் ஒன்றும் வராது. ஏன்னா 1/4 இன்ச்சு அதில் தையல் போயிடும். அது போன பிறகு உங்களுக்கு 2.25 இல்லை 2.5 இன்ச்சு வரும். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அது. நீங்கள் தைச்சிட்ட பிறகு செக் பண்ணி பாருங்கள். போட்டிங்கனாவே தெரியும் நமக்கு இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இப்போ 2 ஷோல்டரும் நல்லா சேர்த்து வச்சுட்டு நீவி விடுங்க. இப்படி சேர்த்து நீவி விடும்போது ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக நேராக இருக்கணும். ஒன்று மாற்றி ஒன்று வரக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் 2 சேர்ந்தாப்புல இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. தைக்கும் போது நீங்கள் வந்து நிதானமாக தைங்க, இன்ட்ரெஸ்ட்டோடு தைங்க. நம்ம பிரித்து தைக்கிறதுக்கு பொறுமையாக தைச்சோம் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஆமாம், அழகாக வந்துச்சு, ஃபினிஷிங் நல்லா வந்தால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெறுப்பாயிடும், தைக்கணுன்னே தோணாது. இப்போ இதில் உள்ள அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு தைக்கணும். அது மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ இல்லை சுடிதார் தைக்கிறீங்களோ நிமிர்ந்து உட்காந்து தைக்கணும். நம்ம அப்படியே வளைஞ்சி தைக்கக்கூடாது. நமக்கு முதுகில் வந்து பெயின் வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிங்க. தானாகவே அது மடங்கி கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மடங்கி வர இடத்துல உங்களுக்கு அளவு வச்சு அப்படியே தைக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து டெய்லருக்கு வந்து பேக் பெயின் வந்துடும். அப்புறம் வந்து முதுகு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால் நிமிர்ந்து உட்காந்து தைங்க. நிறைய தண்ணி குடிங்க. தைக்கும் போது நிறைய தண்ணி குடிங்க. நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும். இதெல்லாம் நமக்கு தேவை. நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து தைக்கும் போது கவனிக்க மாட்டோம். இது சரி பார்த்துக்குங்க, சரியாக இருக்கா அப்படின்னு. 2ம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம பட்டி தைக்கலாம். பட்டி தைக்கும் போது அந்த ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போது பட்டி வந்து கீழே இருக்குது, மேலே வந்து பீஸ் இருக்குது, ப்ளவுஸ் பீஸ் இருக்கா, அப்படி வச்சு ஒன்று வரும். அந்த மாதிரி அப்படியே 1/4 இன்ச்சில் தைச்சிட்டு இது கீழ்ப்பக்கம் வரா மாதிரி இருக்கணும். அந்த தையல் கீழ்ப்பக்கம் வரா மாதிரி இருக்கணும். மேலே அப்படியே ஒரு தையல் போடுங்க. இப்போ தைக்கும் போது கூட பட்டியில் தான் தையல் வரணுமா தவிர ப்ளவுஸில் வரக்கூடாது. மேலேயே தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி ஒரு 1/4 இன்ச்சு கீழே தையல் போடுங்க. அதே மெத்தடு தான் இன்னொரு பக்கமும் தைக்க போகிறோம். அந்த ஷார்ப்பான பகுதி எடுத்துகிட்டு இப்போ வந்து ப்ளவுஸுக்கு மேலே பட்டி வரும். இப்போ ப்ளவுஸுக்கு மேலே பட்டி வரும். இப்போ அதை அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ 2ம் அது வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கணும். கொக்கியும் காஜா கரெக்டாக வரணும். இப்போ நம்ம காஜாவுக்கு 2.5 இன்ச்சு எடுக்கிறோம். அதுக்கு கீழே வந்து லைனிங் வைக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டான துணின்றதுனால பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் கீழே வந்து லைனிங் வச்சு இப்போ இதையும் வந்து சுற்றி உள்ள பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்படியெல்லாம் வச்சு தைச்சோன்னா ப்ளவுஸும் லைஃப் வரும் நமக்கு. கொக்கிக்கு வந்து 2 இன்ச்சு வைங்க. 2 இன்ச்சை நம்ம 2ஆக மடக்கி வைக்கும் போது 1 இன்ச்சு தான் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா மெத்துன்னு இருக்கும். நமக்கு தைக்கும் போது 2 இன்ச்சு வச்சுக்கணும் கொக்கிக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக மடக்கி நம்ம வைக்கணும். இது வந்து கொக்கி எது காஜா எதுன்னு பார்க்குறதுக்கு. வலது பக்கம் கொக்கி, இடது பக்கம் காஜா, அதை மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. இப்போ வந்து நல்ல பக்கம் வச்சு தைக்கிறோம் கொக்கிக்கு. நல்ல பக்கம் மீன்ஸ் மேல் பக்கம் வச்சு தைச்சிட்டு ஒரு படிமான தையல் போடுறோம். அது மேலேயே படிமான தையல் வரணும். எது மேலே வரணும்னா அந்த பீஸ் மேலே வரணும், ப்ளவுஸ் மேலே வரக்கூடாது. இப்போ இதை மடக்கி அப்படியே வச்சுட்டு உள்பக்கம் தைக்கணும். உள்பக்கம் மடித்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்படி தைச்சிட்டு வரும்போது இது வந்து நம்ம திருப்பி இருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதை அப்படியே உள்ளுக்கு மடக்கியும் தைக்கலாம். பேக்கெட் மாதிரி இருக்கும், அது உள்ளே அப்படியே அதை கொஞ்சம் துணியை உள்ளே அனுப்பிட்டு இப்போ தைச்சிக்கலாம். இப்படியும் தைக்கலாம் நீங்கள். இப்போது காஜா தைக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பக்கத்தில் மடித்து தைங்க. இப்படி மடித்து தைக்கும் போது நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா அப்போதைக்கு மடக்கி தைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். இப்போது நம்ம வந்து உள்பக்கம் வச்சு
உள்பக்கம் ப்ளவுஸோட உள்பக்கம் வச்சு மேல் பக்கம் தைக்க போகிறோம். மேல் பக்கம் தைக்கும்போது மடிச்சுக்கோங்க. கீழ்ப்பகுதியை மடிச்சுட்டு அந்த நம்ம மடித்து தைச்ச பகுதியை எடுத்துகிட்டு வந்து அந்த தையல் மேலே வைங்க. தையல் இருக்கா, அந்த தையல் மேலே வச்சு தைங்க காஜாக்கு. இப்போ அப்படியே திருப்பி நேராக ஒரு தையல் போடுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தையல் மேலேயே வச்சு தைச்சிட்டு இதையும் உள்ளே தள்ளி தைச்சிருங்க. இப்படி உள்ளே தள்ளி தைச்சிட்டு சென்டரில் காஜா நம்ம கட்ட போகிறோமோ இல்லை வந்து அப்படியே வி பட்டி வைக்க போகிறோமோ அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்குங்க. இது பேக்கு. இப்போ பேக் பார்ட் வந்து ரவுண்ட் நெக்கு, அந்த சுற்றி அப்படியே தையல் போடுங்க. இப்போ வந்து நல்ல பக்கம் மேலே லைனிங் ப்ளவுஸ் வச்சுருக்கோம். அதை வந்து லைனிங் அப்படியே வச்சு திருப்ப வேண்டியது தான். இப்போ கட் பண்ணிவிட்டு சுற்றியை வந்து கட் பண்ணிவிட்டு நாச் பண்ணிக்கோங்க. நாச் பண்ணிவிட்டு அப்படியே திருப்ப வேண்டியதுதான். ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி திருப்புறதுனால சீக்கிரம் முடிஞ்சிடும். சுற்றி இதே மாதிரியே விரல் வச்சு நீவி விடுங்க. நீவி விட்டுட்டு திருப்பினீங்க அப்படின்னா அழகாக திருப்பி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இப்படி திருப்பி கொடுத்துட்டு இப்போ அந்த ஓரத்தில் தையல் போடணும். அந்த தையலே தெரியாமல் ஓரத்தில் தையல் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் உங்களுக்கு. பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த துணி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்து தைக்கணும். இந்த மாதிரி துணியெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ சுற்றி தையல் போடுங்க. நீவி விட்டுட்டு தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைனா ஒரு பக்கம் ஏற்றி இருக்கும், ஒரு பக்கம் இறங்கி இருக்கும். அதனால் நல்லா பார்த்து தைக்கணும். இந்த மாதிரி தைக்கும்போது ஒரு விரல் வந்து 2 விரல் வந்து ஒரு ஓரத்தில் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சாதான் ஈஸியாக இருக்கும். இப்போ தைச்சி முடிச்சுட்டு இதில் இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சாதா ப்ளவுஸ்னால் அப்படியே தைச்சிருவோம். லைனிங் ப்ளவுஸுன்னும் போது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது மேலே வச்சு தைக்கிறதோ திருப்புறதோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ நம்ம மடித்து தைக்கிறதுக்கு கீழே எந்த அளவுக்கு துணி விட்டோன்றது சேர்த்து வச்சு பாருங்கள். ஒரே மாதிரியே வரணும். அதே மாதிரி 1 இன்ச்சு மடிக்கிறோமா, இன்னும் 1 இன்ச்சு அப்படியே மடிக்க போகிறோம். இப்படி நீவி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போது கீழ் மடித்து தைச்சாச்சு. பார்க்க சுருக்காக தெரியுதில்ல உங்களுக்கு, ஆனால் அப்படி இருக்காது. இப்போ வந்து ஷோல்டரை மடித்தாச்சு. மடிச்சுட்டு ப்ளவுஸில் உள்ள அளவு எவ்வளோன்றத ஹைட் வச்சு பாருங்கள். அப்படி இல்லைனா எல்லாருக்கும் 4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அந்த 4 இன்ச் வச்சுருங்க. 4 இன்ச்சு வச்சு நீங்கள் தைச்சிருங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ மார்க் பண்ணமோ அதை மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு 4 இன்ச் வச்சு தைக்கலாம். ஆனால் அந்த ப்ளவுஸில் இருக்கிற உயரம் வந்து அதில் வரணும். அதனால் அதில் இருக்கிற மாதிரி ஒரு சைடில் இருக்கிற மாதிரியே வச்சு பார்த்துட்டு தான் நம்ம தைக்கணும். இப்போது நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கை வைக்கணும். ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு நம்ம வந்து அளவு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு ரெண்டும் கரெக்டாக வருதா இல்லை எங்கேயாவது வந்து ஏறத்தாழ வருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம கை வைக்கணும். நம்ம நேரடியாக கை வச்சிட்டோம் அப்படின்னா சரியாக வராது. இப்போ பேக்கில் வந்து எவ்வளோ வருதுன்றதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இது பேக் பார்ட்டு. கீழவும் மார்க் பண்ணணும், அதுக்கு கீழவும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ண பிறகு பட்டி வந்து கொக்கி பக்கம் கொக்கி தான் வைக்கணும், காஜா பக்கம் காஜா தான் வைக்கணும். அது மாதிரி வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போது இது காஜா அப்படின்னா அந்த காஜாவில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ண பிறகு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பாருங்கள். பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஒன்றா வச்சு பாருங்கள். இப்போது கீழே வச்சுட்டு இப்படி சரி பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு துணி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வருதோ, அது மேல் பக்கம் வந்தாலும் சரி, கீழ்ப்பக்கம் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து பேக் சைடாக இருந்தாலும் ஃப்ரண்ட் சைடாக இருந்தாலும் அந்த பிசுரை கொஞ்சமாவது இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா ஏறத்தாழ தான் வரும். அதனால் கட் பண்ணிவிடுங்க. அதுவும் வந்து 1 இன்ச் அளவுக்கெல்லாம் வரக்கூடாது. அது ரொம்ப தப்பாயிடும். சும்மா கொஞ்சம் போல் ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை ஒரு 1/2 இன்ச்சோ கூட வந்தால் கூட கட் பண்ணிவிடுங்க. அதனால் தப்பு ஒன்றும் வராது. அப்படி சரி பார்த்த பிறகு தான் நம்ம கைக்கே வரணும். இப்போ நம்ம கை தைக்க போகிறோம். இந்த கைக்கு வந்து நான் மடித்து கீழே வந்து மடித்து விட்ருக்கேன் இல்லைங்களா, அது மேலேயே வச்சுட்டு இந்த பீஸை வச்சு அப்படியே தைக்க போகிறேன். ஏன்னா இது பார்ட்ரு இருக்குது, அது அந்த பக்கம் வந்து கரை பக்கன்றதுனால அப்படியே வச்சு தைக்க போகிறேன். அது உள்ளே போயிடும்.
நம்ம மடக்கி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால அந்த பிசுறு உள்ளே போயிடும். இப்படியே சுற்றி தையல் போட்டுடணும். ஒரு கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்க்கலன்னா, நீங்கள் கை வச்சு தைச்ச பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஏறத்தாழ வரும், கஷ்டமாக இருக்கும். அதனால் முதல்லயே அதெல்லாம் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கைக்கே வரணும். நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு தைச்சிருவோம். அதுக்கப்புறம் உட்காந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிவிட்டு தான் ப்ளவுஸ் தைக்கணும், நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இதே மாதிரி 2 பக்கம் பார்த்துட்டு, இப்போ எது ஆழம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஃப்ரண்ட்டு பக்கம் தான் ஆழம் வரணும் அப்படின்றத வச்சு பாருங்கள். 2 பக்கமும் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். தைக்கும்போது கூட சென்ட்ரு பார்த்து சென்டரில் வச்சுட்டு, ஷோல்டர் சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தைங்க. தைக்கும்போது இழுக்காதீங்க, இழுத்து தைக்கக்கூடாது. அந்த வளைவுலேயே அப்படியே தைங்க. இது வந்து தச்சு முடித்த பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரணும். அப்போ தான் ப்ளவுஸ் கரெக்டு. எல்லாருக்கும் வரும், ஏறத்தாழ எல்லாருக்கும் வரும். அந்த வரதை வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி போகாமல் பார்த்துக்கணும். அப்படி வந்துச்சுன்னா தான் நமக்கு ப்ளவுஸ் தப்பாக போயிடும். கொஞ்சம் போல் பிசுறு வருது, ஒரு 1/4 இன்ச்சு வருது, 1/2 இன்ச்சு வருதுன்னா அது எந்த பக்கமாக இருந்தாலும் வெட்டிட்டா தான். வெட்டலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் 4 டாட்டாக பிடிச்சிக்கலாம். ஆனால் பேக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் டாட் பிடிப்பீங்களா? பிடிக்க முடியாது. அதனால் அதை ட்ரிம் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம 2 பக்கமும் தச்சு முடிச்சாச்சு. இப்போ கையோட சைஸும் வந்து பார்க்கணும். அதுவும் வந்து வலது பக்கம்னா வலது பக்கம் கை வைங்க, இடது பக்கம்னா இடது பக்கம் கை வைங்க. ஏன்னா ஒரு பக்கம் கை வந்து சிலவங்களுக்கு பெருசாக இருக்கும் கை. அதனால் அதில் உள்ள மாதிரியே வச்சுட்டு மார்க் பண்ணிவிடுங்க. பின்னாடி நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருப்போம், நாச் பண்ணியிருப்போம். அதிலையே வச்சுட்டு அப்படியே தைக்க வேண்டியது தான். நான் கிடுகிடுன்னு சொல்லிட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தைக்கும்போது உங்களுக்கு புரியுதா இல்லையானோ எனக்கு தெரியல. புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புரியாத விஷயத்த நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக. இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல அப்படியே ஊசியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே சரி பார்த்துட்டு தான் நீங்கள் தைக்கணும். இப்போ அப்படியே தைச்சிட்டு கீழே 2த்தையும் ஒன்று போல் வச்சுட்டு நல்லா தையல் போட்டுருங்க. இப்போ அப்புறம் 3 தையல் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பிசுறு கட் பண்ணலைன்னா ஏறத்தாழ தான் வரும். அது 1/4 இன்ச்சாக இருந்தாலும் ஒரு 5 பாயிண்ட்டு, ஒரு சின்ன பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சரியாக வராது. அதனால தான் சொல்கிறேன், சரி பார்த்துட்டு தைச்சிருங்க. இப்போது தைக்கும் போது இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு கோடு போட்டுருங்க. கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு அந்த கோடு மேலேயே தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்ணளவு எப்போவுமே வந்து இதெல்லாம் சரியாக வராது. கோடு போட்டு தைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த இடத்துல நிப்பாட்டிடுங்க. அந்த இடத்துல அக்ஸிலாவில் நிப்பாட்டிட்டு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தைங்க. இழுக்காதீங்க, இழுத்து தைக்காதீங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் நான் வீடியோ போடணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக போடுவேன். மெதுவாக போட்டாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி போடுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் தைக்கணும். தேங்க்யூ.